அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி அரசாங்கத்தின் முடிவால் பதிவான அதிரடி மாற்றம். கோட்டபாய சிறை செல்ல தயாராக வேண்டும், அரசு தரப்பில் இருந்து வெளிவந்த அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை திசை திருப்ப முயற்சிக்கும் தேரர்கள் வெடித்த போராட்டம். கோட்டபாயவின் முன்னாள் செயலாளர் அதிரடி கைது. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படாத செம்மணி புதைகுழி விவகாரம். மரத்துடன் மோதி கோர விபத்து, யாழ் இளைஞன் பலி. லங்கா சத்தோசாவில் மீண்டும் குறைக்கப்பட்ட விலைகள். கழனி பாலம் அருகே இனம் தெரியாத ஆணின் சடலம் மீட்பு. திருகோணமலை கடற்படை தளத்தின் ரகசிய சித்திரவதை முகாமிற்கு சீல் வைப்பு, அம்பலமாகும் பகிர் தகவல்கள் தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் வாகன இறக்குமதிக்கான தினசரி வெளிநாட்டு செலாவணி வெளியேற்றம் 4 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் கீழ் குறைந்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான சுங்க இறக்குமதி வரிகள் மீது தற்காலிக கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டணம் விதிக்கப்பட்ட போதிலும் ஒரே நாளில் 88 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் கடிதங்கள் வாகன இறக்குமதிக்காக திறக்கப்பட்டது. இருப்பினும் இந்த கொள்கை மாற்றமானது இறக்குமதி சார்ந்த வெளிநாட்டு செலாவணி செலவினங்களை குறைக்க தொடங்கியுள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடந்த ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக இலங்கை நாளொன்றுக்கு சராசரியாக 5.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளது. 2026 ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக திறக்கப்பட்ட கடன் கடிதங்களின் மதிப்பு அதிகரித்ததன் காரணமாக இந்த தொகை நாளொன்றுக்கு சுமார் 7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருந்தது. இருப்பினும் தற்போது இது குறைந்து வருகின்றது. உதாரணமாக ஜூன் மாதத்தில் தினசரி சராசரி செலவினம் 4 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் குறைவாகவே காணப்பட்டது. எனவே இதன் தாக்கம் தெரிகின்றதுடன் நாம் சரியான தீர்மானங்களை எடுத்துள்ளோம் என்றே நம்புகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவோ அல்லது சுரேஷ் சலேவோ உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் சிறை செல்ல தயாராக வேண்டும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் வசந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சொந்தமானது. அது சுரேஷ் சலேவ், முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, தற்போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க யாராக இருந்தாலும் சட்டம் பொதுவானதே. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலேவ் கைது செய்யப்பட்டமை மற்றும் அவரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் அனைத்தும் சட்டப்பூர்வமானவை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தன்னை கைது செய்ய வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் தவறு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் சட்டத்துக்கு முன் எந்த நிபந்தனைகளும் கிடையாது. சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் தங்களின் நிரபராதி தன்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் அவர்கள் அனைவரும் சிறைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும். மேலும் சுரேஷ் சலேவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவித்து அவருக்கு ஆதரவாக பேசுபவர்கள் உண்மையில் சலை மீதான அக்கறையில் பேசவில்லை. தங்களுக்கு எதிராக வரவிருக்கும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சுரேஷ் சலேவை ஒரு பகடையாக பயன்படுத்தவே முயற்சிக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது வெறும் மதவாதம் அல்லது பயங்கரவாதத்தை கடந்து அரசியல் மற்றும் அதிகார தேவைகளுக்காக அரங்கேற்றப்பட்ட ஒன்று என தற்போது சமூகத்திலும் சட்டத்துறையிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ரீதியான ஏற்பாடுகள் தீவிரமான முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு நீதி கோரி போராட்டம் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டமானது இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அத்துடன் கிழக்கு சமூக அபிவிருத்தி மையத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்ற இந்த சமயத்தில் காவி உடை போர்த்திய மத தலைவர்கள் மற்றும் முன்னாள் அரசியல் தலைவர்கள் வழக்கை திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள். அக்காரணம் கொண்டும் இதனை அரசு கருத்தில் கொள்ளாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும்.
அதே சமயம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு உதவிய நாடுகள் மற்றும் அரசாங்கம் கண்டறியப்பட்டு உண்மைகளை சட்டத்தின் முன் வெளிக்கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை போராட்டக்காரர்கள் இதன்போது முன்வைத்துள்ளனர். இந்த போராட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் பலர் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோட்டபாய ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் அவரின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சுகீஸ்வர 2 அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து சம்பளம் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்படி சம்பவம் குறித்த விசாரணை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்படும் 80 தொகுதிகள் நிபுணத்துவம் வாய்ந்த பிரபலமான பல்கலைக்கழகங்களுக்கு அல்லது பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என கூறி ஒருவரிடம் ஆகின்ற போதும் அவை இன்னமும் அனுப்பப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அகழ்ந்தெடுக்கப்படும் 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சில முறைப்பாடுகளும் வெளியாகியுள்ளன. இலங்கையில் அதிக எண்ணிக்கையிலான 80 தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித புதைகுழியாக செம்மணி மனித புதைகுழி உருவெடுத்துள்ளது. இதற்கு முன்னர் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சசோச மனித புதைகுழியில் 376 மனித 80 தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. தற்போது அகழ்ந்தெடுக்கப்படும் 80 தொகுதிகளையும் அதிகூடிய நிபுணத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் பரிசோதனை கூடங்களில் அறியத்தர வேண்டும் என முன்னதாக கூறப்பட்டது. அதற்கான உத்தரவுகளையும் நீதிமன்றம் வழங்கியிருந்தது. 80 தொகுதிகளை அகழ்ந்தெடுப்பது என்பது ஒரு ஆரம்பகட்ட விடயம். ஆனால் அதனை விட பிரதானமானது அகழ்ந்தெடுக்கப்படும் 80 தொகுதிகள் யாருடையது என்பதை அடையாளம் காண்பது உள்ளிட்ட 80 தொகுதிகளை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இன்னமும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட உமையாள்புரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் நிதர்சன் வயது 35 என்பவரே உயிரிழந்துள்ளார். தனது பணியினை முடித்துக் கொண்டு யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த இளைஞன் வேக கட்டுப்பாட்டு இழந்த நிலையில் வீதி அருகில் இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சகத்தின் அறிவுறுத்தலை அடுத்து வியாழக்கிழமை முதல் 9 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கோ சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. திருத்தப்பட்ட விலை நிர்ணயத்தின் கீழ் கோதுமை மாவின் விலை 1 கிலோகிராமுக்கு 10 ரூபாய் குறைக்கப்பட்டு 169 ரூபாயில் இருந்து 159 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது மற்ற பொருட்களை விட மிக அதிகமான விலை குறைப்பாகும். பொன்னி சம்பா அரிசிக்கு 6 ரூபாவும், சிவப்பு நாட்டு அரிசிக்கு 5 ரூபாவும், சம்பா சிவப்பு அரிசிக்கு 5 ரூபாவும், உள்ளூர் வெள்ளைநாடு அரிசிக்கு 5 ரூபாவும், வெள்ளை சம்பா அரிசிக்கு 5 ரூபாய் மற்றும் வெள்ளை அரிசிக்கு 3 ரூபாய் என்ற பல அரிசி வகைகளின் விலைகளும் 1 கிலோகிராமுக்கு குறைக்கப்பட்டுள்ளன. மேலதிகமாக கொண்டை கடலையின் விலையும் 1 கிலோகிராமுக்கு 5 ரூபாவாகவும், வெள்ளை சீனியின் விலை 1 கிலோகிராமுக்கு 2 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. கிரான்வாஸ் போலீஸ் பிரிவின் சேதவத்த பகுதியில் உள்ள கழனி பாலம் அருகே அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து கிரான்வாஸ் போலீசார் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளனர். இறந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் அவர் 35 வயது முதல் 40 வயதுடைய ஆள் என்று போலீசார் தெரிவித்தனர். இறந்தவர் சுமார் 5 அடி 5 அங்குல உயரம் கொண்டவர் என்றும் சுமார் 1 அங்குல நீளத்திற்கு முடியை வளர்த்துள்ளார் என்றும் மேலாடை அணியாமல் நீல நிற கால்சட்டை அணிந்துள்ளார் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சடலம் தற்போது வைக்கப்பட்டுள்ளதுடன் கிரான்வாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கடற்படை முகாமிற்குள் கன்சைட் என்ற பெயரில் இயங்கி வந்த மிகவும் ரகசியமான நிலத்தடி சிறைச்சாலை வளாகத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர்.
சுமார் 60 பேருக்கும் அதிகமான நபர்களை இங்கு தடுத்து வைத்து சித்திரவதைகளுக்குள்ளாகி கப்பம் பெற்றுக் கொண்டமை உள்ளிட்ட பல பாரிய குற்றங்களுடன் இந்த இடத்துக்கு தொடர்பு இருப்பதாக நீண்ட காலமாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் புலனாய்வு பிரிவினர் இந்த நடவடிக்கை விசாரணைகளின் தீர்க்கமானதொரு திருப்புமுனையாக கருதப்படுகிறது. இந்த ரகசிய சித்திரவதை முகாம் வளாகத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக திருகோணமலை நீதவான் விஜயம் செய்யவுள்ளார். தற்போது நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தவிர மேலும் பல நபர்கள் இந்த ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததற்கான சான்றுகளுடன் கூடிய தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. கேகாலையைச் சேர்ந்த சாந்த என்பவரின் வழக்கு பொல்ககவெல்ல நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. கொழும்பில் மேலும் 2 தமிழ் இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் கொழும்பு இலக்கம் 3 நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. இப்பாகமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த பிரதீப் என்பவரும் திருகோணமலையைச் சேர்ந்த 2 இளம் பெண்களும் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விவரங்களும் நீதிமன்றங்களுக்கு அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. இந்த ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில நபர்களும் அது சார்ந்த நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சில தரப்பினரும் தற்போதைய நிலையில் நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலங்களை வழங்குவதற்கு முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.